வணக்கம் நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா. தெய்வமான வாளுக்கு வேலி. தென் தமிழ்நாட்டின் செம்மண் பூமியான சிவகங்கை மாவட்டத்தில் ஆதித்தமிழ் மரபுகளும் வழிபாடுகளும் என்னும் கலப்புகள் இல்லாமல் மிச்சம் இருக்கின்றன. இங்கு சுதந்திர போராட்ட வீரர்களை கூட தெய்வங்களாக நிலைநிறுத்தி மரபுப்படி வழிபாடு செய்து தெய்வங்களாக போற்றி வருகிறார்கள். இங்கு தெய்வமான வாளுக்கு வேலி இவருக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. இப்பொழுது கோயில் இருக்கின்ற இடம் ஒரு காலத்தில் நடைபாதையாக இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாருக்கு பால் விற்கிறது தான் தொழில். இந்த பகுதியை கடந்து போகும்பொழுது தினமும் சில பேர் கால் தவறி விழுந்து பாலை கொட்டிடுவாங்களாம். ஊர் பெரியவங்கள் எல்லாம் இந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தப்போ ஒரு லிங்கம் இருந்திருக்கு. வழக்கமாக பெரிய வீரனோ அரசனோ இருந்தால் அந்த இடத்துல லிங்கம் வைக்கிறது தமிழர்களோட மரபாக இருந்திருக்கு. அதனால் இந்த லிங்கம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம்னு முடிவு செஞ்சு கும்பிட ஆரம்பித்தாங்க என்கிறார் இப்பகுதியை சேர்ந்த ஒரு பெரியவர். இந்த கோயிலில் வேளார் ஒருவர் வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள். அவர் வேளாண் பணிகளுக்காக மாடுகள் வாங்க விரும்பினார். வேறு சிலர் மாடு வாங்க விரும்பினார். எல்லோருடைய பணத்தையும் பெற்றுக்கொண்டு நெடுந்தூரம் பயணித்திருக்கிறார் வேளார். இறுதியாக மலையாள நாட்டில் உள்ள வையம்பட்டியை வந்தடைந்தார். அவ்வூரை சுற்றி வாழ்ந்த தொட்டியத்தார் என்ற நாடோடி சமூக மக்களின் நட்பு வேளாளருக்கு கிடைத்தது. அந்த தருணத்தில் தொட்டியர்கள் தங்கள் குலதெய்வமாகிய கருப்பனுக்கும் மலையாள சின்னானுக்கும் திருவிழா வழிபாடு செய்து கொண்டார்கள். அந்த வழிபாட்டு முறைகளிலும் சின்னானின் அருளிலும் மனம் கரைந்து வேளார் தொட்டியத்து கருப்பனை தன் கூட அனுப்பி வைக்கும்படி தொட்டியத்தாரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். கருப்பன் எங்கள் காவல் தெய்வம், அவனை நாங்கள் அனுப்ப முடியாது, அவன் உங்களோடு வர விரும்பினால் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் தொட்டியத்தார்கள். தான் அறிந்த மந்திர வேலைகளை கொண்டு அதற்கான முயற்சிகளை இறங்கினார் வேளார். மண் பானை செப்புக்குடம் ஆகியவற்றில் கருப்பனை அடைத்து கொண்டு வரும்பொழுது அவை உடைந்து தெரித்தன. இறுதியில் தன் மனதுக்குள்ளேயே கருப்பனை இருத்தி கத்தப்பட்டு அங்கு கொண்டு வந்தார் வேளார். கத்தப்பட்டு விரும்பி அங்கிருந்த கல்லொன்றில் கருப்பனை இறக்கி வைக்க அதையே குடிலாக கொண்டு மக்களுக்கு காவல் இருக்கிறார் கருப்பன். கருப்பனுக்கு செய்யும் வழிபாட்டைப் போலவே வீரன் வாளுக்கும் வேலிக்கும் வழிபாடுகள் நடக்கின்றன. வாளுக்கு வேலியை குலதெய்வமாக கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கோயிலுக்கு தங்கள் மரபுப்படி வழிபாடு செய்து திரும்புகிறார்கள். தன்னை பணிந்து நிற்கும் மக்களுக்கு அன்பு, கருணை, கனிவு, உற்சாகம் என அனைத்து வளங்களையும் அள்ளி வழங்கும் வாளுக்கு வேலி வீரத்தையும் உள்ளத்தில் விதைத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். வணக்கம்.